இப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோ பாருங்க, 3 2 6 6 2 12 12 3 36. அப்போ 36. அதோட மொத்தத்தில் இதில் என்ன இருக்குது பாரு, எக்ஸ் மைனஸ் 2 இதில் இருக்கா, இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 இதில் இருக்கிறது. இங்கே இதில் இருக்குதா எக்ஸ் ப்ளஸ் 3, இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. ஆனால் இதில் இருக்குதா பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதிட்டோம். அப்போ அதோட ஆன்சர் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. இதுதான் வந்து இதோட எல்சிஎம். சரிங்களா? இப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்பர்ஸுக்கெலாம் முதல்ல இதை நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கனா பெரிய என்ன நம்பர் வருதோ அதே மாதிரி இங்கே சென்டரில் இருக்கிற மூலங்களின் கூடுதல் பெருக்கலுக்கு வந்து இந்த நம்பர் பெரிய நம்பருக்கான சிம்பிளை தான் நம்ம போடணும், மைனஸ் வந்தால் கூட. சரியா? இப்போ -6னா இப்போ 3 2 6 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் கூட்டினா +1 தான் வரணுமோ. அப்போ எதுக்கு ப்ளஸ் போடணும், பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸும் சின்ன நம்பருக்கு மைனஸ். எங்க இருபடி சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயர் வெறும் கெழு எதுவுமே இல்லைன்னா நேரடியாக அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக கெழு வந்து 2 3 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது காரணிப்படுத்துத வேற மாதிரி போடும். சரிங்களா? இப்போ காரணப்படுத்தியும் போட்டிருக்கோம், அதே மாதிரி நம்பருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ கவனமாக போடணும். சரி.